வெல்கம் டு தமிழ் ஜாப் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் சத்துணவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை வந்து 12,000 வந்து சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வந்து நேரடி பணி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாமும் வந்து இல்லை. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை வந்து இதனுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதாவது இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது உங்களுடைய கதவு எண், பெயர், கிராமம், அஞ்சல், இது மாதிரி வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இவங்க கேட்டிருக்கூடிய விண்ணப்பம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எதையும் வந்து நீங்கள் விடக்கூடாது. அடுத்தது கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டிசி ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது உங்களோட அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி ஆதார் அட்டை இல்லைனா வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இது மாதிரி ஏதாவது ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னுரிமை சான்று பொருத்தக்கூடிய நேரில் வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு அதில் ரைட் சைடில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றிதழுடன் இணைத்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு அறையன் 18 மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி இந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் முதல் டேஸ் வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் 5:45 மணி வரை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டக்கூடியது அட்ரஸ் வந்து இங்கே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கலாம். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு அறையன் 18 தரைத்தளம் மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இதற்கான லாஸ்ட் டேட் 21/9/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கணினி உதவியாளர் காலி பணியிடத்திற்கான நேரடி நியமனம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 12,000 வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அனுபவம் பெற்றவராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து அதிகபட்சம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. SC/ST 40, அடுத்தது BC MBC கேண்டிடேட்டுக்கு வந்து 30 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வருஷம் வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.